உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். கேரிக்கா பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, பப்பாயா என்று சாதாரணமாக சொல்லுகின்ற ஒன்று பப்பாளி என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த பப்பாளி மரத்தினுடைய இலைகள், காய்கள் அனைத்திலேயும் பால் வடியும். அந்த பப்பாளி பாலை எடுத்து நாக்கு புண், அச்சரம், வாய்ப்புண், உதடு வெடிப்பு அல்லது அடிப்பட்ட காயங்கள், ஆறாத காயங்கள், இப்படிப்பட்ட புண்களின் மேலே சில நாட்கள் தடவி வருவதனாலே இந்த அச்சரம் என்பது அகன்று போகும், வாய்ப்புண் என்பது விலகி போகும், உதடு வெடிப்பு என்பது சீராகி போகும், ஆறாத புண்களும் ஆறும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது மிகுந்த குளிர்காலம், பனிக்காலம். எல்லோரும் கம்பளி, போர்வையை பயன்படுத்துகின்றோம். ஸ்வெட்டர் என்கின்ற வகையிலே உலன் என்கின்ற துணியை நாம் பயன்படுத்துகின்றோம். கம்பளி ஆடைகள் நாளடைவில் இவை கிழிந்து போன நிலையிலே நாம் தூக்கி எரிந்து விடுகின்றோம். அப்படி எரிந்து விடாமல் வீணான கிழிந்த கம்பளி போர்வையாக இருந்தாலும் சரி, ஸ்வெட்டராக இருந்தாலும் சரி, அவற்றை தீயிலிட்டு கருக்கி சாம்பலாக எடுத்து வைத்து கொண்டோமேயானால் எப்பொழுதெல்லாம் புண் வருகின்றதோ, ஆறாத புண் வருகின்றதோ, அடிப்பட்ட புண் ஏற்படுகின்றதோ, அப்படிப்பட்ட புண்களின் மேலே இந்த கம்பளியினுடைய சாம்பலை தூவி வருவதனாலேயும் அல்லது அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயிலே குழைத்து மேலே விழுதாக தடவுவதனாலேயும் வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பகுனியா பர்புரே என்று இந்த சிவப்பு மந்தாரை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது பவுனியா பர்புரே. இது வெள்ளை நிறத்திலேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. வெள்ளை மந்தாரை, கொக்கு மந்தாரை என்று கூட அதை சொல்லுவார்கள். பகுனியா அக்குமினேட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது. இதனுடைய பூக்கள் கண்களுக்கு பெரிய ஒரு அற்புதமான வரமாக நமக்கு விளங்குகிறது. கண் ஒளி சேரும். கண் ஒளி சேருவது மட்டுமல்லாமல் கண்கள் குளிர்ச்சி பெறும் என்பதை இந்த பூவை பற்றி சொல்லுகின்ற பொழுது மருத்துவ நூல்கள் சொல்லுகின்றன. சிவப்பு மந்தாரையும் சரி, இதனுடைய பூக்கள் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடைய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த வற்றச் செய்யும் தன்மை என்பது உள் உறுப்புகளிலே இருந்து கசிகின்ற நீராக இருந்தாலும் சரி, குருதியாக இருந்தாலும் சரி, அல்லது கிராணி என்கின்ற நீர்த்த பேதியாக இருந்தாலும் சரி, சீத பேதி, இரத்த பேதி, இவற்றை நிறுத்தக்கூடிய வல்லமையுடையதாக இந்த பூக்கள் விளங்குகின்றன. இதனுடைய பட்டைகளும் துவர்ப்பை அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லுகின்ற ஒரு மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன. இதனுடைய வேர்கள் ஒரு அற்புதமான உடல் தேற்றி, ஆல்டரேட்டிவ், டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த பூக்களை சாதாரணமாக எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வருவதனாலே கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது. கண்களுடைய சிவந்த தன்மை, இரவு முழுவதும் பணி செய்ததினாலே ஏற்பட்ட கண்களினுடைய அழற்சி, சிவப்பு நிறம், இவற்றையெல்லாம் மாற்றக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு பலத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. இதனோடு அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய வேம்பு,
நீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வேம்பு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. இதனோடு பொமன்கிரனேட் என்று சொல்லுகின்ற மாதுளை, இந்த மாதுளை முத்துக்கள் ஒரு அற்புதமான லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய புற தோல் பகுதியும் சரி, உள்ளே இருக்கின்ற மெல்லிய தோல் பகுதியும் சரி, இந்த மந்தாரை பூவுக்கு இணையான தோற்பு சுவையை பெற்றிருப்பதனாலே இந்த மந்தாரை பூவோடு இந்த மாதுளம் தோலை சேர்க்கின்ற பொழுது இந்த ரபேதி, வாந்தி இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒன்றாக, குருதி கசுவை நிறுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த மந்தாரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மந்தாரை மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, மந்தாரை மரத்தோட பாகங்களை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் மந்தார மரத்தோட பட்டையை பயன்படுத்தி சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து, வாயில் அதிகப்படியான சுரக்கக்கூடிய உமிழ்நீரை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து, அதே போல் தொண்டை புண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மந்தார மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, மாதுளை தோல். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். மந்தார மரப்பட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் நமக்கு காய்ந்த பட்டைகள் கிடைக்கும், நல்ல முற்றிய பட்டைகள் கிடைக்கும், அது நம்ம பயன்படுத்தலாம். இந்த பட்டை ஒரு 3 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மந்தார மரப்பட்டையோடு நம்ம வேப்ப மரப்பட்டை சேர்த்துக்கலாம். வேப்ப மரப்பட்டை ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கிறதுனாலையும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறதுனாலையும் நம்ம வேப்ப மரப்பட்டை சேர்க்குறோம். அதே போல் வீக்கத்தை வற்ற செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலையும் அது சேர்க்குறோம். அடுத்ததாக மாதுளம்பழத்தோல். மாதுளம்பழத்தோலில் இந்த பூ மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம சேர்க்கணும். மாதுளம்பழத்தோட மொட்டு அல்லது மாதுளை மொட்டு அல்லது பூக்கள் இருந்ததுன்னா நம்ம அதையும் பயன்படுத்தலாம். மாதுளைக்கும் புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம மாதுளம்பழம் தோல் சேர்த்துருக்கோம். மந்தாரப்பட்டை, வேப்பம்பட்டை, மாதுளை தோல் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை வடிகட்டி நம்ம ரெகுலராக வாய் கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது, காகுல் பண்ணிட்டு வரும்பொழுது வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அடிக்கடி புண்கள், குழி புண்கள் வாயில் வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம். அதே போல் ஓரல் த்ரஷ்னு சொல்லுவாங்க, நாவில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நாவில் மாவு படிஞ்சா மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஃபங்கல் க்ரோத் இருக்கும், காரம்லாம் சாப்பிட முடியாது, வலி அதிகமாக இருக்கும் நாக்கில். அப்படி இருக்கிறவங்களும் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது அந்த ஓரல் த்ரஷ் கண்ட்ரோல் ஆகும். இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி நாவில் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அவர்களும் இதை பயன்படுத்தலாம். அதே போல் தொண்டை புண் இருக்கக்கூடியவர்கள், ஆறாத புண்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தொண்டை புண் இருக்கிறவங்க இதை காகுல் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த புண்களும் ஆறும். ஒரு சிலருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் பொழுது நமக்கு சுரப்பிகளில் வீக்கம் ஏற்படும். குறிப்பாக நம்ம காது பக்கத்தில் இருக்கிற பரோட்டிட் கிளாண்டில் வீக்கம் ஏற்படும் பொழுது நமக்கு வாய் திறந்து பேசும்பொழுதெல்லாம் வலி இருக்கும், இந்த சைடில் வீக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாலும் நம்ம இந்த கஷாயத்தை தயார் பண்ணி வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த வீக்கம் கம்மியாகும். நெறிக்கட்டிகளுக்கும் இது மருந்தாக பயன்படுத்தலாம். நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது நெறிக்கட்டி ஏற்படும், காது சீழ் வரும்பொழுதோ அல்லது அதிகப்படியான சீதளம் ஆனாலோ அப்பவும் நெறிக்கட்டி தோன்றும். அப்படி இருக்கும் பொழுதும் நம்ம இந்த கஷாயத்தை பயன்படுத்திட்டு வந்தோம்னா வாய் கொப்பளிப்பதற்காக அந்த வீக்கம் எல்லாம் கம்மியாகும், நெறிக்கட்டியும் குறைய ஆரம்பிக்கும். மந்தாரை பூக்கள் மற்றும் மொட்டுக்களை நம்ம மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக பயன்படுத்தலாம். இது ஒரு ஸ்டிப்டிக் ஏஜெண்ட்டாக செயல்படும், ஹீமோஸ்டாட்டிக் ஏஜெண்ட்டாக செயல்படும். இந்த மொட்டுக்களும் இந்த பூக்களும் எடுத்து நம்ம அரைச்சி, விழுதாக அரைச்சி அதை நம்ம குடிச்சிட்டு வரும் பொழுது ஒரு 2 அல்லது 3 பூக்கள் எடுத்து விழுதாக அரைச்சி அதை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே போல் மூலத்தினால் வரக்கூடிய இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மந்தார மர பட்டையோட நம்ம சுக்கு மற்றும் அரிசி கழுவிய நீர் இவை இரண்டும் சேர்த்து அரைச்சிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, மந்தார மர பட்டையோட சுக்கு பொடி மற்றும் அரிசி கழுவிய அந்த கழுநீர் சொல்லுவாங்க, அதை சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை தொண்டையில் பற்று போட்டுட்டு வரும்பொழுது, கழுத்து பகுதியில் பற்று போட்டுட்டு வரும்பொழுது கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம், தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய வீக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மந்தார பட்டை, மாதுளந்தோல் மற்றும்
வேப்பம்பட்டை சேர்ந்த இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். அதிகப்படியான நாற்றம் உள்ள சீழ்பிடித்த புண்களை கழுவுவதற்காகவும் இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி கழுவிட்டு வரும் பொழுது அந்த புண்களில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் கம்மியாகும், புண்களும் சீக்கிரமாக ஆறும். மந்தார மரப்பட்டை, வேப்பம்பட்டை மற்றும் மாதுளை தோல் சேர்ந்த இந்த கஷாயத்தை வாய் கொப்பளிப்பதற்காக நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள் சீக்கிரமாக ஆறும். வாயில் ஏற்படக்கூடிய குழி புண்கள் மற்றும் நாவில் ஏற்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, பவுனியா பர்புரே என்று சொல்லக்கூடிய சிவப்பு மந்தாரை பற்றி இன்று நாம் பார்த்து வருகின்றோம். இதனுடைய பூக்களை தீநீராக வைத்து பருகுவதனாலே ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே மலத்தை உடைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அதனோடு கூட த பேட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. உடல் பருமன் என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி உடல் எடையை குறைக்க செய்கிறது. இதனுடைய வேர், பட்டை, பூ இவற்றை ஒன்றாக சேர்த்து தீநீராக வைத்து அதை கொண்டு வாய் கொப்பளிப்பதனாலே காக்லிங் என்று சொல்வார்கள். காக்லிங் என்று சொல்லுகின்ற போது வாய் கொப்பளித்தல், காலை மாலை என்று இருவேளை வாய் கொப்பளித்து வருகின்ற பொழுது அதனுடைய துவர்ப்பு தன்மை ஒரு அஸ்டிஞ்சன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று புண்களை ஆற்றக்கூடியதாக, குறிப்பாக அச்சரம், நாக்கிலே ஏற்படுகின்ற புண்கள், உதட்டிலே ஏற்படுகின்ற கன்னக்குழிகளிலே ஏற்படுகின்ற புண்கள், அதோடு கூட புரியாத புண்களான லைக்கன் பிளானஸ் என்று சொல்லக்கூடிய நாட்பட்ட புண்கள், என்ன காரணம் பற்றி வந்தது என்று தெரியாத ஒன்றாக வருகின்ற ஒரு புண், இப்படிப்பட்ட புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இதனுடைய வாய் கொப்பளிக்கும் நிலை நமக்கு தருகிறது. அதோடு கூட கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது. மன்னர் வசியமாகும் அகத்தியர் குணப்பாட நூலிலே இது கண்களுக்கு பெரும் குளிர்ச்சியாகும். மன்னர் வசியம் செய்யக்கூடிய அளவுக்கு உடலுக்கு பொலிவை தரக்கூடியதாக இருக்கும். உடலிலே இருக்கின்ற கொதிப்பை அகற்றும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒன்றாக, கண்களினுடைய எரிச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக, மலத்தை கழிக்கக்கூடிய ஒன்றாக, தேவையற்ற நீரை வெளித்தள்ளி, தேவையற்ற கொழுப்பை கரைத்து வெளித்தள்ளி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த மந்தாரை, வெள்ளை மந்தாரையாக இருந்தாலும் சரி, இந்த சிவப்பு மந்தாரையாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகும் என்பதிலே ஐயம் இல்லை. இப்பொழுது சாலை ஓரங்களிலே கண்ணுக்கு அழகாக வெள்ளை பூக்களையும் இந்த சிவப்பு வண்ண பூக்களையும் கொத்து கொத்தாக வைத்து கொண்டு நம்மை கவருகின்ற ஒரு நிலையுடையதை நாம் பார்க்கலாம். இப்படி இந்த மந்தாரையை நாம் சேகரித்து வைத்து கொண்டு பயன்படுத்துகின்ற நிலையிலே ஆண்டு முழுவதும் நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, மந்தாரை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.